வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதாவது எஸ்பிஓ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஇஇ அப்படிங்கிறத ஒரு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஓஇஇ அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகேவா, இந்த ஓஇ வந்து எதுக்காக கால்குலேட் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எஃபெக்டிவாக வந்து மிஷின் வந்து மிஷின் இல்லைனா ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க லைனில் அப்படிங்கிற வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அவசரம் தான் இந்த ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டொயோட்டோ சிஸ்டம் சரி, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக சரி, எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இந்த ஓஇ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஓஇ பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓல்டு கிளாஸ் ஓஇயோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 85% தான், நாட் 100%, வெறும் 85% தான். சரிங்களா, இந்த 85% நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஓஇயை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி. ஓகேவா, இந்த 3 ஸ்டாண்டர்டை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஇ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஓஇயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இன்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்ட்டு குவாலிட்டி. ஓகேங்களா, இப்போ நம்ம அவைலபிலிட்டி பார்ப்போம். அவைலபிலிட்டின்னு என்ன உங்களுக்கு நார்மலாக தெரியும் தமிழில். எவ்வளவு அவைலபிலிட்டிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள், நமக்கு எவ்வளோ நேரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவைலபிலிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரன் டைம் டிவைட் பை பிளானடு ப்ரொடக்ஷன் டைம். ஆக்சுவல் ரன் டைம்னா எவ்வளோ, மிஷின் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கலாம். ஒரு மிஷின் வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகுது டிவைட் பை அந்த மிஷின் வந்து நம்ம எவ்வளோ நேரம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் அவைலபிலிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளானடு ப்ரொடக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் போட்டிருக்கோம். 120 மினிட்ஸ்னால் ஆவரேஜாக 2 ஹவர்ஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து பிரேக் டவுன் மாதிரி போட்டு அதுதான் ஆக்சுவல் ரன் டைம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னது, 100 டிவைட் பை 120, அதை கால்குலேட் பண்ணால் 0.833 வரும். சரிங்களா, இது தான் வந்து அவைலபிலிட்டிக்கான ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, ஐடியல் சைக்கிள் டைம் இன்ட்டு டோட்டல் கவுண்ட் டிவைட் பை ரன் டைம். அதாவது ரன் டைமில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இன்ட்டு ரன் டைமில் வந்து எவ்வளோ அவுட்புட் வரப்போகுது, அதை ப்ளேஸ் பண்ணி தான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடியல் சைக்கிள் டைம் வந்து ஒரு 1 மினிட் பர் பார்ட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அப்போ 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ பாட்டு வரும், 60 பாட்டு வருமா. இதே மாதிரி தான் இப்போ டோட்டல் பீஸ் ப்ரொடியூஸ்டு, அதாவது 100 பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 100 மினிட்ஸ் ஆகுமா. அதை கால்குலேட் அந்த ஃபார்முலா போட்டு அப்போ 100 டிவைட் பை இன்ட்டு 100 ஈக்குவல் டு அது பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது குவாலிட்டின்னு என்னது, குவாலிட்டின்னு நல்ல தரமான ப்ராடக்ட் தான் வந்து குவாலிட்டியாக நம்ம சேர்த்துக்குவோம். இந்த குவாலிட்டியோட ஃபார்முலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கவுண்ட் டிவைட் பை டோட்டல் கவுண்ட், அதாவது ஓவரால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க குவான்டிட்டியும் அதில் வந்து தரமான குவான்டிட்டி மட்டும், குட் குவான்டிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குவாலிட்டிக்கு ஃபார்முலா எடுத்துக்குவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா குட் பீசஸ் வந்து 90, டிஃபெக்டிவ் பார்ட் வந்து 10 இருக்கும். அப்போ டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 100, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குட் பீசஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெறும் 90. அப்போ 90 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 0.9. இப்போ ஓவியோட ஃபார்முலா போடலாம். இப்போ 3 கண்டுபிடிச்ச முடியும். அவைலபிலிட்டி நமக்கு எவ்வளோ வந்தது, 0.833. அடுத்து இன்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து 1 கிடச்சிது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.9. இது கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.75 வரும். இன்ட்டு பர்சன்டேஜில் போடும்போது பார்த்தீங்கன்னா 75%. ஸோ இதுதான் வந்து ஓய்க்கான ஃபார்முலா. ஓய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுள் அது மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த இமேஜை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.